ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். மாடி வந்திருக்கோம், செடி கொடியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். செடி கொடியில் சிறப்பாக இருக்குது. இது வரைக்கும் செல்லாத ஒரு இயற்கை உரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு உரம். கடுகு புண்ணாக்கு வந்து செடிக்கு ரொம்ப சிறந்ததும்பாங்க. அது செடிக்கு ரொம்ப அவசியமான ஒன்றும்பாங்க. கடுகு புண்ணாக்கு நம்ம கிடைக்கிறதுனால இப்போ நாங்கள் கடுகு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூளுடைய மகிமை. அந்த வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் எடுத்திருக்கோம். இன்றைக்கி ஒரு இன்செக்டிசைடாக மிளகா வத்தலை எடுத்திருக்கோம். இதை வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு உரக்கலவையை தயாரிச்சிருக்கோம். இது வரைக்கும் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஆர்கானிக்கில் இது வந்து ஒரு சிறந்த ஒரு உரமாக இது பயன்படும். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இது செலவே இல்லாதது, நீங்கள் வீட்டிலே தயாரிக்கக்கூடியது. அத்தகைய சிறப்பான ஒரு உரத்தை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மத்தியில் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த வீடியோ பார்க்குற அன்பர்கள் கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹை பட்டனையும் மறக்காமல் தட்டி விடுங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எங்கள் வீடியோவை அடுத்த இதில் இந்த ரெண்டுக்கும் ஒரு சீக்ரெட் டிப்ஸ் வேறு இருக்குது. என்ன டிப்ஸ் அப்படின்னா, புதுசாக செடி வாங்குகிறோம் இல்லாட்டா பதியம் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நடும்போது இந்த வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் தண்ணீரை அந்த மண்ணில் ஊற்றி நட்டிங்கன்னா அந்த வேரல்கள் நோய் வராமல் இருக்கும், அந்த ரூட் ஷாக் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறது இது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த பச்சை மிளகாய் அல்லது மிளகாய். இது செடிகளை தாக்கும் அஸ்வினி பூச்சி, வெள்ளை ஈக்கள் ஆகியவற்றை விரட்டக்கூடிய தன்மை இருக்குங்க. இது இயற்கையான பவர்ஃபுல் ஆயுதம். இந்த மிளகாயில் இலை சுருட்டலுக்கான இயற்கை மருந்தே இருக்குங்க. அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு இந்த மிளகாய் பூண்டு கரைசல் ரொம்ப சிறந்ததுங்க. இந்த மிளகாயில் கேப்சிசின் அப்படிங்கிற காரத்தன்மை உள்ள பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் பூச்சிகளின் உடம்பில் படும்போது எரிச்சலை ஏற்படுத்துது. அதனால் பூச்சிகள் சாகும் அல்லது இடத்தை விட்டு ஓடி போயிடும். இந்த தன்மை இந்த மிளகாய்க்கு உண்டு. அடுத்ததாக இந்த கடுகை பார்க்குறோம். இந்த கடுகில் ஃபங்கஸ் நோயை தீர்க்கின்ற தன்மை இருக்குது. தீமை செய்யும் பாக்டீரியாக்களை அழிக்கிற தன்மை உண்டு. மழைக்காலத்தில் வேர்கள் நோய் வராமல் காக்கின்ற தன்மை உண்டு. இதில் பலவிதமான கனிம வளங்கள் ரொம்ப இருக்குது. இதில் செலினியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ் இவையெல்லாம் கொட்டி கிடக்குது. அதை தவிர வைட்டமின் இருக்குது. வைட்டமின் BCKA இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஒரு மருந்தாக பயன்படுகிறது. மாடி தோட்டத்தில் இந்த கறிவேப்பிலையினுடைய பயன் வந்து மிகவும் அபரிதமானதுங்க. இதில் இரும்பு சத்து இருக்குது மற்றும் மெக்னீசியம், நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் கொட்டி கிடைக்குது. இந்த இலைகளை வந்து நம்ம அப்படியே பச்சையை பயன்படுத்தாமல் இருட்டில் காய வச்சு பயன்படுத்தினா ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. இந்த இலைகள், தாவரத்தினுடைய இலைகள் நல்லா கரும்பச்சை நிறத்தில் இருக்கிறதுக்கு உதவுகிறது. குளோரோஃபில் அதிகளவு வர்றதுக்கு உதவுகிறது. பூக்கள் அதிகளவு பூக்கிறதுக்கும் பூக்கள் உதிர்வதை தடுக்கிறதுக்கும் இந்த கருவேப்பிலையானது ரொம்ப பயன்படுகிறதுங்க. இந்த கருவேப்பிலை என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, இரும்பு சத்து, மெக்னீசியம், நைட்ரஜன் போன்றவை இருக்குது. இலைகள் மஞ்சளாவதை தடுக்கின்ற நைட்ரஜன் சத்து இதில் இருக்கிறதுனால நீங்கள் இலைகள் மஞ்சளாவதை தடுக்கலாம். அடுத்து பூக்கள் பெருசாக வளர்கிறதுக்கு சத்துக்கள் இருக்குது. இது ஏன் நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்தக்கூடாது? நாமும் இதை மாடி தோட்டத்தில் தூளாக ஆக்கி செடிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றுறதுனால நம்ம வீட்டு தோட்டமும் நல்லா வளரும். இப்போ இந்த 5 பொருளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த 5 பொருளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி இதை பல வகையில் பயன்படுத்த போகிறோம். ஒன்று வந்து நம்ம இதை செடிக்கு சுற்றி கொஞ்சம் மண்ணை பறித்து அந்த தூளை பரப்பி மண்ணை மூடி தண்ணி ஊற்றி அதுக்கு திட உணவாக கொடுக்க போகிறோம். அப்போ தண்ணி ஊற்ற அதுக்கு ஒரு 15 நாளைக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு முறைங்க. இன்னொரு முறையில் இதை அரைச்சதை ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணியை ஊற்றி குளிக்க வச்சிடுறோம். 2 நாள் கழிச்சு இதை திரவமாக பயன்படுத்த போகிறோம். இதை தண்ணியில் கலந்து 1க்கு 10 தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றலாம். அதுக்கடுத்து இன்னொரு முறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே தண்ணீரை வடிகட்டி ஸ்ப்ரேயராக பயன்படுத்த போகிறோம். அப்படி ஸ்ப்ரேயராக பயன்படுத்தோம்னா இலை வழியாக நைட்ரஜன், கால்சியம், பொட்டாசியம் சத்துக்களை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 3 வழிகளை இது எப்படி பயன்படுத்த போகிறோம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை மிக்சியில் போட்டு இது எப்படி தூளாக்குறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க.
இந்த பூண்டு தோலை மிக்சியில் போடுறோம் பாருங்கள். இந்த வெங்காயத்தோல் மிக்சியில் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த கருவேப்பிலையும் மிக்சியில் போடுறோம். இந்த கடுகையும் மிக்சியில் போடுறோம். அடுத்து இந்த மிளகாய் வத்தல் மிக்சியில் போடுறோம். இப்போ இதை அரைக்க போகிறோம். அரைச்சி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மிக்சியில் அரைச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தூளாக்க வேண்டாம், இது மாதிரி குறைன்னு அரைச்சிக்குங்க. இதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறோம்னா செடிக்கு திட உரவாக பயன்படுத்துறதுக்கு எடுத்துக்கிறோம். இது திட உரமாக பயன்படுத்தணும். இதை நம்ம பாட்டிலில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி 2 நாள் கழித்து இது எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உரத்தை இதில் போடுறோம். உரத்தை போட்டாச்சு. இப்போ இதில் நிறைய தண்ணி ஊற்றுறோம். இந்த பாருங்கள். போதும், இவ்வளோ தூரம் தண்ணி ஊற்றினா போதும். இதை மூடியை போட்டு குளிக்க வைக்கிறோம். தினத்தும் காலையிலும் மாலையும் குளிக்க வைக்கிறோம். 2 நாள் கழித்து இதை செடிக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு செடிக்கும் உரம் விடுறதுக்கு முன்னாடி அது உள்ள களைகளை நம்ம எடுத்துடணுங்க. இந்த களைகளெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம அதை கிண்டி விடணும். மண்ணை நல்ல மண் பொலன்னு இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் செடியானது வளரும். இதில் 2 உரம் தயாரிச்சிருக்கோம். ஒன்று திட உரம், இன்னொன்று திரவ உரம். இதுக்கு திட உணவு கொடுக்க போகிறோம். அந்த மல்லிகைக்கு திரவ உரம் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ மண்ணை கொஞ்சம் இழுத்துச்சுக்குங்க. இழுத்துட்டு இந்த பாருங்கள், இதை இந்த மண்ணை தள்ளி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். வேருக்கு பக்கத்தில் போக வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே வச்சு மண்ணை தள்ளி விட்டுருங்க. இப்போ தள்ளி விட்ட உடனே இது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஊற்றிடணுங்க மறக்காமல். இப்போ திரவ உணவு எப்படி தயாரிக்க போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கரைசல் வெங்காயம், பூண்டு தோல், மிளகாய், கடுகு கரைசல் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். இது போதுமானது. இப்போ இதை ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணி செடிகளுக்கும் ஊற்றுறோம், ஸ்ப்ரேயருக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்த போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை மீண்டும் அதிலேயே போட்டு தண்ணி ஊற்றி வச்சிடுறோம். இதை 2 நாள் கழித்து நம்ம திருப்பி உபயோகிக்கலாம். இது
ஃபுல்லாக நிரப்பி லாக் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம திருப்பி நாளைக்கு உபயோகிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம திருப்பி மூடி வச்சிட்டோம்னா 2 நாள் கழித்து திருப்பி இதே மாதிரி உபயோகிங்க. இப்போ இந்த கரைசலை நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோம். மிச்சத்தை இதில் ஊற்றுறோம். இது ஸ்ப்ரேயருக்கு நம்ம பண்ணிடுறோம். அதை வந்து செடிக்கு ஊற்ற போகிறோம். எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதுமானது. இன்னும் கரைசல் இருக்குது, இது திருப்பி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். அது எப்படி ஊற்ற போகிறோங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த பாருங்கள், மிளகாய் செடிக்கு ஊற்றுறோம். இதே மாதிரி மல்லி செடிக்கு ஊற்றுறோம். இந்த செடிக்கு ஊற்றுறோம். இதுக்கு ஏற்கனவே திட உறவு போட்டிருக்கிறதுனால இது ஊற்றலை. நெல்லிக்காய்க்கு ஊற்றுறோம். மருதாணி, நவாப்பழ செடிக்கும் ஊற்றுறோம். அடுத்து சப்போட்டா, இதே மாதிரி கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றுங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரேயர் எப்படி பயன்படுத்துங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்ப்ரேயர் பாருங்கள், அடித்து விட்றோம். எல்லா செடிக்கும் அடித்து விட்றோம் பாருங்கள். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் சத்து நிறைஞ்சது. இதை வந்து நம்ம அடித்து வாரத்துக்கு 2 வாரத்துக்கு கூட உபயோகிக்கும் போது செடி இன்னும் சிறப்பாக வளரும். இதை பாருங்கள், எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க. பூச்சி இருக்குது, பூச்சி இல்லை, சத்து இருக்குது, சத்து இல்லைன்னு பார்க்க வேண்டாம். எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க. இந்த கொய்யா செடிக்கு பாருங்கள், இந்த கொய்யா செடியில் காய்களை பாருங்கள். இங்கே 2 காய் இருக்குது, இங்கே 2 காய் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கேயும் காய் இருக்குது, இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 2 காய் இருக்குது. இது மாதிரி கொத்து கொத்தாக காய் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இது மாதிரி உரங்களை நம்ம கொடுத்துட்ருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்ம காய்களை கொடுக்கும். இதே மாதிரி எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க. இந்த பதிவை கருவேப்பிலை, வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், கடுகு பற்றிய பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடிச்சிருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லைதா வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டியிருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறோம். அப்படியே அந்த ஸ்கைப் பட்டனையும் தட்டி விடுங்க. சதா கார்டன். தேங்க்யூ.